இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இட்லி உப்புமா செய்கிறது எப்படி அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு வந்து இட்லி பாருங்கள், நம்ம முன்னாடியே சுட்ட இட்லி, காலையில் சுட்டது இல்லை இப்போ சுட்டது கூட எடுத்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக. பசங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த இட்லி உப்புமா. இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், நம்ம நல்லா உதுத்து எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ கடாயை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு நல்லெண்ணெய், கொஞ்சம் நல்லாவே விடலாம். நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சோண்டு மிளகு, ஒரு 4 பிஞ்சு ஜீரகம், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இதில் கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நீங்கள் பெரிய வெங்காயத்தை பாருங்கள், சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். சின்னதாக ஒரு பெரிய வெங்காயம், அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பச்சை மிளகாய் பாருங்கள், 2 பச்சை மிளகாய் பொடிப்படியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இன்னும் கூட வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் பசங்க அது இதுக்கு மேலே காரம் சாப்பிட மாட்டாங்க. வதக்கிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் வதங்குற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள், நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம உதுத்து வச்சுருக்கேன் அந்த இட்லி பார்த்திங்களா, அழகாக ஊற்று வச்சுருக்கோம்ல, இதை எடுத்து நம்ம இதில் போட்டுடலாம். சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இது மேலே வந்து திரும்பவும் கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை, பசங்க சாப்பிட்றதுனால கேரட்டு கொஞ்சம் போட்டு நம்ம வந்து அப்படியே கொடுத்தா பசங்க வந்து அருமையாக சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள், அருமையான இட்லி உப்புமா ரெடி. 2 மினிட்ஸில் நம்ம செஞ்சு பசங்களை வந்து சாப்பிடாத பசங்களை கூட சாப்பிட வச்சிடலாம். என்னுடைய ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.